நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சி தலைப்பில் இந்த நாளுமாக பைபிளிலிருந்து சற்று வித்தியாசப்பட்ட ஒரு பாத்திரத்தை தியானிப்போம். இயேசுவின் விழாவில் குத்தியவன். இயேசுவின் விழாவில் குத்தியவன் நாம் பார்ப்போம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, ஆகிலும் போர்ச்சேவல் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விழாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டன. 37ஆம் அதிகாரத்தில், அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்கிறது. லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், 100க்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். மார்க் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, அவருக்கு எதிரென்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாக இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலே, 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்கள் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த 100க்கு அதிபதி போர்ச்சேவரான இந்த 100க்கு அதிபதியை பற்றி 4 நற்செய்தியாளர்களும் எழுதியிருக்கிறார். எனவே இதில் ஒரு பெரிய சத்தியம் இருக்கும் என்பதை நாம் நம்புகிறோம். அவர்கள் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி சொல்கிறார். முதலில் ரோமருடைய படை தளபதிகள் எப்படி இருப்பார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா நாடுகளிலுமே மிலிட்ரி பீப்புள், போர் சேவர்கள் எல்லாம் மேலே என்ன சொல்லுகிறாலும் அது உடனே செய்யணும். அது சரி தப்பு வேணும் வேண்டாங்கிற கேள்வியெல்லாம் எந்த மிலிட்ரியிலும் இருக்காது. அது ரோமர்கள் மிலிட்ரியில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இந்த காரியங்கள். அப்படிப்பட்ட படைப்பிரிவில் இருந்த ஒருவனைத்தான் இயேசுவை கையெழுத்திருந்தார்கள் சிலுவையில் அறையும்படி. எல்லாம் பண்ணிட்டாங்க. வரைக்கும் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் சிலுவை அரைஞ்சு முடிச்சிட்டான். இப்பொழுது உத்தரவு வருகிறது, நாளைக்கு பிடங்கள் இருக்கக்கூடாது, காலை முறிங்கன்னு சொல்லி. இவன் இயேசுவின் காலை முறிக்கவில்லை, மற்ற 2 பேர் காலை முறிச்சான். அவன் யோவனுடைய சட்டத்தை மீறக்கூடாதவன். செத்திருந்தா நான் முறினா முறிக்கணும், முறிக்கவில்லை மேலே. ஆனாலும் செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்காக விதாவை ஈட்டியாக கொத்துகிறான். இது அவனுக்கு வந்த உத்தரவு கிடையாது. உத்தரவுகளை மீறினால் அவனுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்பது ரோமனுடைய வரலாற்று புத்தகங்களை நாம் பார்க்கிறோம். அதை மீறி அவன் செய்கிறான். அப்பொழுது தண்ணீரும் இரத்தமும் வருகிறது. வேதத்தில் அதோடு நிப்பாட்டிட்டார். இன்னும் ஒரு காரியம் நடக்கிறது, வேதத்தில் எழுதப்படவில்லை, பரம்பரைகளும் சரித்திரங்களும் சொல்லும். அந்த தண்ணீரும் இரத்தமும் அவன் கண்களில் பட்டு தெரிக்கிறது. அவனுக்கு கண்களில் ஒரு வியாதி இருந்ததை சரித்திரமும் பாரம்பரியம் சொல்லுகிறது. அந்த வியாதினாலே என்னவோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அவனுக்கு சுகமாக இருந்தப்ப இந்த இயேசுவின் ரத்தம் பட்ட உடனே அவனுக்கு ஒரு சுகம் கிடைத்ததை அவன் பார்க்கிறான். அற்புதத்தை பார்க்கிறான். மருந்துகளோ மனுஷர்களோ கொடுக்க முடியாத அற்புதத்தை செத்து போன ஒரு சரீரத்தின் உடம்பிலிருந்து வருகிற இரத்தத்தினாலும் தண்ணீராலும் கிடைத்ததை அவன் பார்த்தான். உடனே தான் இவன் தேவனுடைய மனுஷனாக இருந்தான் என்று எல்லா சுவிசேஷங்களும் அவன் சொல்லுவதை அங்கே சொல்லுகிறார். அற்புதத்தை பார்த்தவன். அதுக்காக ரோம சாம்ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களையே மதிக்காமல் இருந்தவனாக அவன் மாறிவிட்டான். அதற்கு பிறகு காவல் காத்தவர்கள் அவனும் ஒருவனாக இருந்தான். இயேசு உயிர் தெரிந்ததை அவன் பார்த்துட்டான். எவ்வளவோ பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அவளை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும். இவன் சொல்லவில்லை, அதெல்லாம் முடியாது. நான் பார்த்துட்டேன், அவருடைய ரத்தம் என் கண்களை சரிபடிடுச்சு, அற்புதத்தை பார்த்தேன், மரணத்தில் தொத்துப்பட உயிர் தெரிந்ததை பார்த்துட்டேன். அப்பதான் சொல்றார் கல்லறை, இவர் மெய் பூமி அதிர்ச்சி உண்டானதையும் எல்லாத்தையும் பார்க்கிறான். இவர் உண்மையை மால்மையை தேவகுமாரன் வார்த்தையோடு அவன் நிப்பாட்டலை. இப்படி அவன் இருந்தால், ரோமர்கள் வழிபடும் ஆயிரக்கணக்கான தெய்வங்களுக்கு எதிராக இவன் இருந்தால் கண்டிப்பாக இவனுக்கு தண்டனை கிடைக்கும். அவருடைய மிலிட்ரி இவனை தண்டிக்கும், அவருடைய நாட்டு சட்டம் இவனை தண்டிக்கும். எனவே அங்கேருந்து தப்பித்து கப்பத்தோஷியா இப்போதுக்கு துருக்கி தேசத்துக்கு அவன் ஓடி போயினான். அங்கே போய் அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை அற்புதத்தையும் அவன் பார்த்ததையும் எல்லாம் சாட்சிகளாக சொல்லி கொண்டிருக்கிறான். கடைசியிலே ரோமர் சாமுவேல் அவனை தேடுகிறார்கள். எல்லா நாடுகளிலும் மிலிட்டரியிலிருந்து ஓடி போனால் விடமாட்டாங்க, எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்பான். அப்படியாக அவரை தேடி கண்டுபிடிக்கிறார்.
பிடித்து அவரை மறுதலிக்கும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள் ரோம சாம்ராஜ்யம். அவன் மறுதலிக்க முடியாத தலை துண்டிக்கப்பட்டு மரணத்தை சந்திக்கிறார் இயேசுவுக்காக. இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு போர் வீரன் இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்தான் என்பது பைபிளில் எழுதப்படவில்லை, வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் அவனை பற்றிய சான்றுகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்குள் ஒரு மனமாற்றம் ஒரே நிமிடத்தில் ஏற்பட்டது. அது தானாக இயேசுவுக்காக தலை துண்டித்து கொடுக்கும் அளவுக்கு அவனுக்கு. வேறு யாரும் இல்லை, அவர் பேர் தான் புனித லாஞ்சினியஸ் என்று நாம் சொல்லுகிற புனிதராவார். இப்பொழுது எல்லோருக்கும் கத்தோலிக்க திருச்சபையிலும் ஈஸ்டர்ன் சர்ச்சை, ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் எல்லாருக்கும் தெரியும் லாஞ்சினியஸ் என்றால் யார் என்று தெரியும். அக்டோபர் 26 அவருடைய திருநாளை கொண்டாடுகிறார். ஒரு சில சபையில மார்ச் மாதத்தில் கொண்டாடுகிறார், சில திருச்சபையில் அக்டோபர் மாதம் கொண்டாடுகிறார். அவன் இந்த லாஞ்சினியஸ் இயேசுவில் எவ்வளவு பக்தி வைராக்கியம் இருந்திருந்தால் தன் உயிரையே கொடுத்திருப்பான். மாற்று மதத்திலிருந்து மாற்று பேரரசுகளின் கண்ட்ரோலில் இருந்த அவன் பணம், பதவி, லஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டான். இயேசுக்காக தன் போதனை செய்து உயிரை விட்டான். இன்றைக்கு நீங்கள் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? புனித லாஞ்சினியஸ் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். புனிதர்கள் பிரார்த்தனையிலே அவர் பேர் இருக்கும். ஆனால் அந்த புனிதரை போல வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோமா? படைவீரர் ஒரு குத்தியான் என்று பார்க்கிறோம். இதைத்தான் சக்கரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் கொடிகள் மேலும் கிருபையும் ஆவியையும் ஊற்றுவேன், விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை பார்த்து, ஒருவன் தன் பேரானவனுக்கு புலம்புறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சல் பிள்ளைக்காக துக்கிறது போல எனக்காக மனங்காத்து துக்கிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. இவனை பற்றித்தான் இங்கே சொல்லப்பட்டது. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை சிலுவை பாடுகளாம் தியானித்து இப்பொழுதுதான் முடிஞ்சிருக்கும். அதோடு முடித்து விட வேண்டாம். அதில் சம்பந்தப்பட்டவர்களை நான் சம்மந்தப்படுத்தி அவளை போல வாழ்வு நாம் கற்றுக்கொள்ளும். புனித லாஞ்சினியஸை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சொல்றதுல பெருசு இல்லை. நமக்கு இல்லாமல் எப்பவும் எனக்கு வேணும்னு தான் கேட்போம் இல்லையா? தேவனுக்காக என்ன செய்ய போறோம் என்பது முன்னால் பாருங்கள். லாஞ்சினியஸை போல தலையை கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்களா? இல்லை எனக்கு வேணும் எங்களுக்காக வேண்டிக் சொல்லும் அந்த கும்பலில் இருக்க விரும்புகிறீர்களா? யோசித்து பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு குறிஞ்சிதிலே உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.